நம்ம முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது என்னன்னு உங்களுக்கு பார்த்தா புரியும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இதில் வர்றது. அதான் அவன் தான் சொல்ல வரான். இந்த மாதிரி ஒரு தரித்திரம் முடித்தவனுங்க இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன போஸ்டா இது வந்து கொஞ்ச நாளாக வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் வராமல் இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து வர ஆரம்பிச்சிது. என்ன கணக்குன்னு தெரில. அப்படியே கொஞ்ச நாள் கேப் விட்டு வேற பேரை மாற்றிட்டு வந்தால் அப்படியே அது உண்மைன்னு நம்ம நம்பிடுவோமா, இல்லை நம்ம என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கானு தெரில. 5000 300 இன்வெஸ்ட் பண்ணாக்கா டெய்லி 100 எடுக்கலாமா? 5000 இன்வெஸ்ட் பண்ணாக்கா 1700 என்னமோ போட்டிருந்தான் டெய்லியும் வித்ட்ரால். 5000 போட்டா பார்த்துக்க எவன்கிட்ட காசு தூக்கி கொடுக்குதுன்னு தெரில. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு அலையிறானுங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்தா சில தரித்திரம் முடிச்சவனுங்க இதே பொழப்பாகிறானுங்க. அது உண்மையாக பொய்யா வருதா வரலாம் தெரியாது. சில தரித்திரம் முடிச்சவனுங்க அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக இவனுங்களுக்கு வந்து வியூஸ் ஏறினதுக்காக காட்டு மிராட்டித்தனமாக வந்து அதை கண்மூடித்தனமாக வந்து ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிட்டு திரியிறானுங்க. அதனால் அதெல்லாம் வந்து எதையுமே நம்பாதீங்க. 10 பைசா வராது உங்களுக்கெல்லாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், 10 பைசா வராது.